வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ். ஆறுமுகம். நான் எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். என்னோட குரூப் வந்து சென்னை ஆர்த்தோ. நாங்கள் ஒரு 3 ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல், பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வேளச்சேரி அண்ட் கேஎம் ஹாஸ்பிட்டல் கேகே நகரில். அண்ட் ஐ ஹவ் பீன் ப்ராக்டிசிங் ஃபார் த பாஸ்ட் 22-23 இயர்ஸ் இன் சென்னை. இப்போது ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இப்போது ஒரு ஸ்கூலுக்கு போகிற 10ஆம் கிளாஸ் பையனை கேட்டாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே இது ஒரு 60 இயர் ஓல்டு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற ஆள் கேட்டாலும் ஐ எம் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், எனக்கு ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு இருப்பாங்க. ஸோ பயம் ஆஸ் ஐ டோல்ட் யூ, வி ஆர் ஆல் சோஷியல் அனிமல்ஸ். ஸோ சொசைட்டி நம்மளை என்ன சொல்லுன்ற ஆங்ஸைட்டி, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்றது, இதெல்லாம் எவ்ரிபடி இஸ் வெரி வெரி ஆங்ஷியஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் நிறைய வித்தியாசமாக டெபிக்ட் பண்ணும். ஸோ இது சில சமயம் சைக்கோசோமேட்டிக் பெயின்னு சொல்லுவோம். தொடையில் ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு பேஷண்ட் வருவாங்க. பட் நான் ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே காரணம் இல்லை அந்த வலிக்கு அப்படின்னா தான் இட் குட் பி சம் கைண்ட் ஆஃப் சைக்கோசோமேட்டிக் பெயின், இட் குட் பி ஆங்ஸைட்டி ரிலேட்டட்னு சொல்லிவிட்டு ஐ வில் ரெஃபர் தட் பேஷண்ட் டு அ சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஆங்ஸைட்டி ரிலேட்டட் பெயின்ஸ் அண்ட் ஏக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது பெஸ்ட்டு சைக்கியாட்ரிஸ்ட் தான். நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. என்கிட்டக்க வந்தாங்கன்னா நான் அவங்கள டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க என் சைட்லேருந்து இது ஒன்றுமே ப்ராப்ளமாக தெரியலை, ஸோ ஐ ஃபீல் இட் குட் பி பிகாஸ் ஆஃப் தி ஆங்ஸைட்டி ஆர் த ஸ்ட்ரெஸ் தட் த பேஷண்ட் இஸ் கோயிங் த்ரூ. ஸோ இவங்க சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்தா தான் பெட்டர்னு சொல்லி ஐ ரெஃபர் தம் டு அ சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், and they usually take care, and once they give them anti-anxiolytic drugs and அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வலியும் கம்மியாயிடும். ஸோ நிறைய பேருக்கு இது மாதிரியான நான் ஸ்பெசிஃபிக் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் நிறையா வரும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ நம்ம உட்காந்து வேலை பார்க்குறதுனாலையும் எதுவோ கிடையாது. ஆங்ஸைட்டினாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் கொஞ்சம் மைல்டு டிப்ரெஷன்னாலையும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக இதுலேருந்தும் தீர்வு காணலாம்.